ஹலோ பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலையும் கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே பார்க்கும்போது பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்பொழுது நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கணும், விசாரிக்கிறவர் அப்படின்னா என்ன? உங்களையும் என்னையும் நம்முடைய எல்லா தேவைகளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி. இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கூட, ஜெபம் பண்ணும்போது வெளியில் ஒரு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் உள் உணர்வுகளில் எத்தனையோ விதமான இயக்கங்கள், எத்தனையோ விதமான கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒன்று சொல்லி இருப்போம், ஒன்று சொல்லாமல் இருப்போம். முக்கியமானதை மறைச்சி கூட மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் நம்ம ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். அதே போல் எல்லாத்திலும் தெரிகிற மாதிரி விண்ணப்பம் பண்ணும்போது இவங்களுக்கு இதுக்கு தெரிஞ்சால், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி பாதி வெளியில் சொல்லுவோம், பாதி வெளியில் சொல்ல மாட்டோம். வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற நீங்கள் வெளியில் சொல்லியும் சொல்ல முடியாத விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அறிந்து அதற்கு பதிலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கும் போது ஒவ்வொன்றாக விசாரிப்பாருங்க. மகனாவது மகளாவது தங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லுவார்கள். சூழ்நிலைகளை சொல்லாத காரியங்களையும் அவர்கள் ஒவ்வொரு சில காரியங்களையும் தகப்பனாரிடத்தில் மறைப்பார்கள். ஆனாலும் அந்த தகப்பனார் தன்னுடைய மகளுடைய முகத்தை பார்த்தே, நீ சரியில்லை, ஏதோ பிரச்சனையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. துருவி கேட்டு உண்மையை வெளியே வாங்கி கொள்வார்கள். அதுபோல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய உள் உணர்வில் இருக்கிற எல்லா காரியங்கள், கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறனே என்று யாரெல்லாம் துவைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டு சொல்ல, நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். நீ சொல்லுவதை காட்டில் உன்னுடைய இதயத்தில் ஒன்று நினைத்து எதற்காக அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த காரியத்தை நான் இன்றைக்கு விசாரிக்கிறவராக இருக்கிறேன், உனக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாத மகனே மகளே என்று ஆண்டவர் நமக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறார். நம்மை திடப்படுத்துகிறார். நம்மை ஆஸ்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம். எங்களை மனிதன் பருவத்தின் தந்தை ஆசைப்படுத்த அந்த நாளையும் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. நீர் எங்களை விசுவாசிக்கிறவராக இருக்கிறபடியால் எங்கள் கவலைகளை எல்லாம் இது மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நினைத்ததும் ஆண்டவரே உள் மனதிலே நாங்கள் ஆண்டவரே வெளியில் சொல்லியும் சொல்ல முடியாத காரியங்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கு ராஜா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் விசாரிக்கிறேன் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஏக்கங்கள், நோக்கங்கள், கவலைகள், பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு அவர்களுடைய அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர். அவருடைய ஆசைகளை நீர் நிறைவேற்றி நாமத்தை மயப்படுத்துங்க. இந்த நாள் இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கவலைகளை எல்லாம் நீர் மாற்றி சந்தோஷமாய் மாற்றி வழிநடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் கரம் கூர்ந்து பிரியார் செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாடு கிறிஸ்து நாமமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றி போட்டார். விசுவாசிங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஆமென், ஆமென்.